மக்காலே இந்த கரூரில் டிவிக்கு பிரச்சாரம் நடந்து அதில் 30 கிட்ட இறந்துருக்கு. அதில் இறந்ததில் என்ன இல்லை, சின்ன குழந்தையெல்லாம் இறந்துருக்கு. ஆனால் ஒன்று ஜில்லிய மக்கா, இந்த டிஎம்கே இப்போ உயிரை வச்சு அரசியல் பண்ண தொடங்கியாச்சு. உண்மையிலே மக்கள் உயிரை வச்சு அரசியல் பண்ணாங்க. இத்தனை இடத்துல பிரச்சாரம் நடந்தில்ல, ஒரு இடத்துல கூட இப்படி ஆகல. ஆனால் கரெக்டாக செந்தில் பாலாஜி இடத்துக்குள்ளே போனவனை இப்படி ஆக காரணம் என்ன மக்கா? 10 நிமிஷம் கரண்ட் போயிருக்கு, பெரிய இடம் நீங்கள் கொடுக்கல, சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் போகுது, சும்மா சும்மா ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது. அங்கே உள்ளவையில் பச்சை இன்டர்வியூ கொடுக்கணும், ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் போகுதுன்னு. தேவைப்படிய நேரம் ஒரு போலீஸ் இல்லை, போலீஸ் பாதுகாப்புன்னு இல்லை. என்ன பண்ணுதியா நீங்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன நன்மை பண்ணுவியா? இப்போ 30 உயிர் போச்சு. இந்த கூட்ட நெரிசல்ல சும்மா சாவணும் அப்படி எந்த அவசியமும் இல்லை. ஏன் இதோட பெரிய கூட்டம் இருந்திருக்கு, ஏன் சாவல்ல? 10 நிமிஷம் கரண்ட் போயிருக்கு அந்த கூட்ட நெரிசல்ல. அப்போ என்ன நடந்தது? இவங்க என்ன மயிரை நடக்கட்டும் மக்கா, இவனை உயிரை வச்சு அரசியல் பண்ண தொடங்கியாச்சு மக்கா. இவனோ இப்போ எல்லாம் ஒருத்தனை கொன்று நம்ம ஆட்சியில் வரணும்னா நம்ம கொல்லுவோம்னு சொல்லிட்டு தொடங்கியாச்சு மக்கா. உண்மையில மக்கா இவனோ இதே போல வந்துட்டு இருந்தானு ஒருத்தன் உண்மையில மக்கா டிவிக்கே தலைவரை பார்த்து இவனை பேடிச்சானோ. அதனால இப்போ வேற வழி இல்லை, ஏதாவது ஒரு சீசத்தில் பழையதுக்கு போடணும்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ ஒரு 30 உயிரை கொன்று அந்த பழையதுக்கு விஜய் மேலே போட்டு இப்போ எல்லாருமே பார்க்க வரணுமே, எல்லாருமே வரணுமே. இப்போ இந்த நியூஸ்ல உடனே முதலமைச்சர் எல்லாரும் படப்பட நடவடிக்கை எடுக்கணுமே. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதி படுகொலையில் செத்தணும், என்னெல்லாம நீட் தேர்வில் செத்தணும், ஏன் உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா? இப்போ மட்டும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்ன? எப்படியாவது விஜய்க்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் போடணும் மக்கா. தலைவர் விஜய்க்கு மேல விஜய் தலைவர் நான் இப்படி ஒரு வார்த்தை செல்ல காரணமே இந்த டிஎம்கே. இப்படி உயிரை வச்சு நீ அரசியல் பண்ணியானா சத்தியம் இல்லை, நீ எப்படி கஷ்டப்பட்டானு என்னைக்கு அது வேணா கழிவு கண்டிப்பா சீ கூடிச்சிக்கணும் மக்களை. உண்மையிலே சத்தியமில்லை மக்கா, யோசிச்சு இன்னையில ஓட்டு போடுங்க இவனோடக்கெல்லாம். அது மட்டும் சொல்லியாச்சு.